Hi viewers, welcome back to our channel. Crochet learning videos part 2 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் crochet எப்படி போடுறதுன்னு தான். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் woolen thread, crochet needle இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய இனிஷியல் ஸ்டெப்பான ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டு முடித்ததும் அதிலிருந்து செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிருங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்லிப் நாட் எப்படி போடுறது, செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரியாதுன்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. நமக்கு தேவையான லென்த் கிடச்சதும் செயின் ஸ்டிச் போடுறத நிறுத்திக்கோங்க. செயின் ஸ்டிச்சோட எண்ட் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் ஹோல் வழியாக தான் சிங்கிள் crochet ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹோல் வழியாக நீடில் உள்ளே விட்டு நீடிலோட ஹூக் மூலமாக ரன்னிங் த்ரெட்டை வெளியேடுங்க. இப்போ நம்மளுக்கு 2 லூப் கிடச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் நீடிலோடைய ஹூக் மூலமாக ரன்னிங் த்ரெட்டை அந்த லூப் வழியாக வெளியேடுங்க. அகெயின் பக்கத்து ஸ்டிச்சில் இருக்க ஹோல் வழியாக நீடில் உள்ளே விட்டு ரன்னிங் த்ரெட்டை வெளியேடுங்க. இப்போது அதே ஹூக் மூலமாக ரன்னிங் த்ரெட்டை அந்த லூப் ஹோல் வழியாக வெளியேடுங்க. இப்போது நம்ம சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டிருக்கோம். இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட ஆரம்பிங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுறது, ஹூக் வழியாக நூலை எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும் போது பார்க்கும் போது புரிகிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது தெரிய வரும். க்ரோச்சட்டும் பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இந்த சிங்கிள் crochetலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலில் விட்டு எடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணுறோமா, டபுள் த்ரெட்டில் ஹோல் யூஸ் பண்ணுறோமான்னு. ஸோ சிங்கிள் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுறோன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய crochet பேட்டர்ன் அழகாக வரும். இல்லைன்னா பேட்டர்ன் மிஸ்மேட்சாக தான் இருக்கும். ஸோ நான் சொல்லிக் கொடுத்தபடி சிங்கிள் crochetஐ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து crochetடைய நிறைய பேட்டர்ன்ஸ், crochet ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகும். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.